அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். அழகுமதி சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என் பக்கம் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக பேசுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் எதுவுமே செய்யலையே, அப்புறம் எதுக்காக ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்டேயும் ராகவன் மாமா கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும்? நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு இங்கே அழகுமதி சொல்லும்போது, நான் இவ்வளோ சொல்கிறேன், என் பேச்சை கேட்காம என் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன்னு சொல்கிறேன். அப்புறம் எதுக்கு நீ இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க சுரேஷ். உடனே அங்கே வந்த மலர் சொல்கிறாங்க, அழகுமதி கொஞ்சம் பொறுமையாக இரு, ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டா இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும், சுரேஷ் கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, மலரக்கா என்ன பேசுகிறீங்க? அவங்க சொன்ன வேலையை நான் செய்கிறேன், அவங்க பேச்சு தான் கேட்குறேன், அவங்க தான் வேணும்னே என்கிட்ட பிரச்சனை செய்கிறாங்க. நான் காலேஜுக்கு வேலைக்கு போகிறது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு எப்பயுமே நான் வீட்டில் இருக்கணும், அதனால தானே இப்படிலாம் பேசுகிறாங்க. சுரேஷ் வந்த உடனே இப்படி எதுக்காக அவங்க பேசி தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்? ஆனால் நான் கண்டிப்பாக ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீங்கள் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் ராஜலக்ஷ்மி அத்தை பேச்சை கேட்குறீங்க, அதனால தான் இந்த நிலமையில இருக்கீங்க. யாருமே உங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடணுன்னா கூட இவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. உங்கள் பிறந்த நாளுக்கு இவங்க யாருமே வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லுவாங்க. இவங்க பேச்சை நீங்கள் கேட்கலாம், ஆனால் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உங்கள் பேச்சை கேட்டு ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்டேயும் ராகவன் மாமாக்கிட்டேயும் நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் அப்படின்னு மலர்கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. மலர் யோசிக்கிறாங்க, நான் எவ்வளவோ பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன், அழகுமதி என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த சுரேஷ், பார்த்தீங்களாப்பா, அழகுமதி உங்கள் பேச்சையே கேட்கலன்னா என் பேச்சை எப்படிப்பா கேட்பாங்க? நானும் இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறேன், அழகுமதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் நிம்மதியே இல்லாமல் இருக்கேன். அழகுமதி நீ தான் எங்கள் பேச்சை கேட்க மாட்டிக்கிறல்ல, அப்புறம் எதுக்கு இங்கே இருக்க? முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசின உடனே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, எப்படியோ நானே என் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடலாமான்னு யோசித்தேன், நீங்கள் இப்படி சொன்னதுக்கப்புறம் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன புரிஞ்சிக்காம இப்படிலாம் பேசுகிற இவங்க வீட்டில் நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு அழகுமதி ரொம்பவே கோபமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே சுரேஷ் அங்கேருந்து கிளம்புறாரு, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே ராகவன் சொல்கிறாங்க, என்ன ராஜலக்ஷ்மி, இங்கே அழகுமதி நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு இப்படிலாம் பேசிட்டு கிளம்பிட்டாளே அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா வீட்டுக்கு போகட்டுங்க, அப்போ தான் அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசி புரிய வைப்பாங்க. நம்ம வீட்டில் நம்ம பேச்சை தான் அழகுமதி கேட்கணும், இல்லைனா இப்படி தான் பிரச்சனை வரும்னு அழகுமதி புரிஞ்சிக்க வேண்டாமா? நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன், அழகுமதி என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது, ராகவன் சொல்கிறாங்க, சுரேஷ் நமக்காக பேசினது எல்லாமே சரிதான், சுரேஷ் இப்படி பேசினாதான் நம்மளோட அருமை பெருமை என்னன்னு அழகுமதி சீக்கிரமாகவே புரிஞ்சுப்பா அப்படின்னு பேசிட்டு ராகவன் அங்கேருந்து கிளம்புறாரு. மலர் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. அழகுமதி நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாம், என் பேச்சை கேட்காம அழகுமதி வேற இங்கேருந்து கிளம்பிட்டாங்களே அப்படின்னு இங்கே மலர் யோசிக்கிறாங்க. உடனே மலர் பாக்யராஜ் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் வேணும்னா அழகுமதியோட வீட்டுக்கு போங்க, அங்கே அவங்கக்கிட்ட பேசி புரிய வைங்க, எப்படியாவது மறுபடியும் அழகுமதியை நம்ம வீட்டுக்கு நீங்கள் தான் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு மலர் பாக்யராஜ் கிட்ட சொல்கிறாங்க. உடனே பாக்யராஜ், என்ன மலர், நான் எப்படி அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்க முடியும்? சுரேஷ் தானே இப்படி அழகுமதி நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னான். இப்போ சுரேஷ் பேச்சை கேட்காம நான் அழகுமதி வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினா மறுபடியும் இங்கே என் அப்பாவும் அம்மாவும் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அப்புறம் சுரேஷும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டான். அதனால் நீ பொறுமையாக இரு, நான் சுரேஷ்கிட்ட பேசி பார்க்குறேன், சுரேஷ் கண்டிப்பாக அழகுமதியை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் இப்போ மலர் நீ ரொம்ப யோசிக்காத, கொஞ்சம் பொறுமையாக இரு, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு பாக்யராஜ். இருந்தாலும் அழகுமதி நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாம், ராஜலக்ஷ்மி அத்தை வேணும்னே இப்படி பேசி பிரச்சனை செஞ்சாங்க, அழகுமதியும் நம்ம பேச்சை கேட்காம அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க மலர். இங்கே சுரேஷ் தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மாமா அழகுமதி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சதால் இனி அழகுமதி எங்கள் வீட்டில் இருக்க வேண்டான்னு நான் தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சுரேஷ் என்ன பேசுகிற, நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்குறாரு தங்கராஜ். உண்மைதான் மாமா, உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு நினச்சி தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சுரேஷ், நீ முதல்ல என் வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். நீ கிளம்பி வா சுரேஷ், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் ஃபோனை வைக்கிறாரு. தங்கராஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே, ஆனால்
மலருடைய பிறந்தநாளுக்கு ரேவதி வரணும்னு ரேவதி கிட்ட பேசினது அழகுமதி தானே? அழகுமதி எனக்கு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்காங்க. என்னை எதிர்த்து பேசியிருக்காங்க. எல்லாரும் முன்னாடி என்னை தலகுனிய வச்சாங்க. ஆனால் இப்போ ராகவன் வீட்டில் அழகுமதி இல்லைன்னு இங்கே சுரேஷ் சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்படியாவது அழகுமதிக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் சுரேஷ் இப்படிலாம் பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லையே. இதை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு தங்கராஜ் வந்து யோசிக்கிறாரு. சுரேஷ் நம்ம வீட்டுக்கு வரட்டும், நம்ம பேசி பார்ப்போம். அப்படி என்னதான் நடந்துச்சுன்ற உண்மையை கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ ராகவன் வீட்டுக்கு நம்ம போக வேண்டாம், சுரேஷ் நம்ம வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு தங்கராஜ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷ் சொன்ன மாதிரியே இங்கே அழகுமதி இனி இந்த வீட்டுக்கு வராமல் இருந்தால் நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். அழகுமதி என் பேச்சை கேட்காம என்னை எதிர்த்து பேசுனதுக்கு நல்லா அனுபவிக்கணும். அழகுமதியோட அப்பா கிட்ட அப்போ தானே என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு. இங்கே மலர் வந்து சுரேஷ் வீட்டுக்கு வந்த உடனே, என்ன சுரேஷ் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல. ராஜலக்ஷ்மி அத்தையை பற்றியும் உனக்கு தெரியும், அழகுமதியை பற்றியும் உனக்கு தெரியும். ராஜலக்ஷ்மி அத்தை நீ வந்த உடனே உன்கிட்ட இப்படி வந்து அழகுமதியை பற்றி சொல்லியிருக்கக்கூடாது. நீயும் அழகுமதியை புரிஞ்சுக்காம பேசிட்ட. பேசாமல் அழகுமதி வீட்டுக்கு போயிட்டு பேசி புரிய வச்சு நம்ம வீட்டுக்கு அழகுமதியை நீ கூப்பிட்டு வந்தனா அதுக்கப்புறம் அழகுமதி நம்மளை பற்றி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது மலர்கிட்ட இங்கே சுரேஷ் பேசுகிறாரு. மலரணி, நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிறீங்க. என் அம்மா என்ன சொன்னாலும் அந்த வேலையை சரியாக செய்கிறீங்க. வீட்டில் நீங்கள் எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்குறீங்க. என்னதான் என் அம்மா உங்களை புரிஞ்சுக்கலனாலும் அவங்கள நீங்கள் எதிர்த்து பேச மாட்டீங்க. எப்பயுமே ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க. எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுப்பீங்க. ஆனால் என்னைக்காவது அழகுமதி கிச்சன் பக்கம் வந்து வேலையை செஞ்சுருக்காளா? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி நான் பொறுமையாக இருக்க முடியும்? ஏன் நான் சொன்ன மாதிரியே அழகுமதி என் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா நானும் அமைதியாக இருந்திருப்பேன். ஆனால் மன்னிப்பு கேட்கவே முடியாதுன்னு இப்படி எதிர்த்து பேசினா எப்படி என்னால் பொறுமையாக இருக்க முடியும், அமைதியாக இருக்க முடியும்? எனக்கு என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப முக்கியம். அவங்க மனசு வேதனைப்படும் போது நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? என் அம்மா அழகுமதி இப்படிலாம் பேசுகிறா சுரேஷு, நீ எனக்காக கேள்வி கேட்கணும்னு சொன்னபோது நான் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? அதனால தான் நானும் பேசினேன். அழகுமதி என்னை புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, அழகுமதி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டா. அப்புறம் எதுக்கு அழகுமதி நம்ம வீட்டில் இருக்கணும்? அழகுமதி அவங்க அம்மா வீட்டுக்கு போனது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்கிட்ட அழகுமதியை பற்றி இனி பேசவே வேண்டாம். அழகுமதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் என் அம்மா என்ன சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க பேச்சை அழகுமதி கேட்கணும். இல்லைனா என் பேச்சையாவது கேட்கணும். இப்படி இந்த வீட்டில் இருக்க யார் பேச்சும் கேட்க மாட்டேன், நீங்கள் எல்லாரும் என் பேச்சை கேட்கணும்னு அழகுமதி சொன்னால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? இனியாவது நான் ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். அழகுமதி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா, ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பா. ஆனால் இனி நான் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க போகிறேன். அதனால் அழகுமதியை பற்றி நீங்கள் பேசவும் வேண்டாம். மறுபடியும் அழகுமதிக்காக அவங்க வீட்டில் போய் நான் பேச போகிறதும் இல்லை, மறுபடியும் அழகுமதியை நம்ம வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வர போகிறதும் இல்லை அப்படின்னு பேசிட்டு சுரேஷ் அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன சுரேஷ்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தாலும் சுரேஷ் மனசு மாறவும் மாட்டிக்கிறான், நம்ம பேச்சை கேட்கவும் மாட்டிக்கிறானே அப்படின்னு மலர் வந்து யோசிக்கிறாங்க. இங்கே வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன மலர் இவ்வளோ நேரமாக கிச்சனில் என்ன செய்கிற, சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி. அத்தை சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறத பார்த்துட்டு, அத்தை அழகுமதி எப்போ நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு அழகுமதி நம்ம வீட்டுக்கு வரணும்? இப்போ தான் நாங்கள் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கோம். நீ எதுக்கு இப்போ அழகுமதியை பற்றி பேசுகிற? மறுபடியும் அழகுமதி இந்த வீட்டுக்கு வந்தா எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டா. இப்படி நம்ம வீட்டு மருமக நம்ம பேச்சை கேட்காம இருக்கிறாளேன்னு தினமும் அழகுமதி பேசுகிறத கேட்டுட்டு நாங்கள் அமைதியாக இருக்கணுமா? நீ உன்னுடைய வேலையை பாரு மலரு. இனி அழகுமதியை பற்றி யாரும் இந்த வீட்டில் பேச வேண்டாம். அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து அழகுமதிக்காக பேசட்டும், எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் அழகுமதியை பற்றி நான் யோசிக்கிறேன். அழகுமதி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுமா வேண்டாமான்னு நாங்கள் தானே யோசிக்கணும். நீ எதுக்கு இவ்வளோ கவலைப்படுற, நீ எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி. சரி அத்தை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அழகுமதியை பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க மலர். இங்கே ராகவன் சொல்கிறாங்க, எப்படியோ மலர் இனி நம்ம பேச்சை கேட்பா. இப்படி ஏதாவது பிரச்சனை செஞ்சால் அப்புறம் நாம் வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும்னு மலர் அமைதியாக இருப்பா. அழகுமதி இருந்த வரைக்கும் மலர் அழகுமதி பேச்சை கேட்டுட்டு இருந்தால இனி நம்மளை பற்றி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு ராகவன் ரொம்ப சந்தோஷமாக ராஜலக்ஷ்மி கிட்ட பேசுகிறாரு. ராஜலக்ஷ்மியும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மலர்
இங்கே அழகுமதி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்ற உண்மையை ரேவதிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ரேவதி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. சுரேஷ் எதுக்காக இப்படியெல்லாம் பேசணும், கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செய்கிறது ரேவதி, நானும் சுரேஷ்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன். சுரேஷ் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறான். எப்படியாவது அழகுமதி வீட்டில் போய் நீ பேசணும், அழகுமதியை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும்னு சொன்னால் அழகுமதியை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சுரேஷ் வந்து பேசிட்டான். இங்கே ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்டேயும் பேசி பார்த்தேன், ஆனால் யாருமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க ரேவதி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ராஜலக்ஷ்மி மலரை கூப்பிடுறாங்க. ரேவதி அத்தை கூப்பிடுறாங்க. நான் அப்புறமா பேசுகிறேன்னு ஃபோனை வைக்கிறாங்க மலர். அத்தை என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த தைலத்தை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் இங்கே ராஜலக்ஷ்மி சொல்கிற ஒவ்வொரு வேலையவும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க மலர். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ராஜலக்ஷ்மி நினைக்கிறாங்க, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இப்போ வந்து அழகுமதி நம்ம வீட்டில் இருந்திருந்தா அத்தை கூப்பிட்ட உடனே எதுக்காக போகிறீங்க அப்படின்னு மலர்கிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வா. ஆனால் இனி மலர் என் பேச்சை கேட்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. ரேவதி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. சுரேஷ் எதுக்காக என் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும், அழகுமதி கிட்ட வந்து இப்படி பிரச்சனை செய்யாமல் இருந்திருந்தா அழகுமதி நம்ம வீட்டிலே இருந்திருப்பாங்க. என் அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை. ஏற்கனவே அழகுமதி எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தது என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சாங்க. இப்போ அழகுமதி அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்களா, என்ன செய்கிறது, அழகுமதி கிட்ட பேசலாமா, இப்போ தங்கராஜ் வேற வந்துருவாரே அப்படின்னு ரேவதி என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் வீட்டுக்கு வந்த தங்கராஜ், என்ன ரேவதி எங்கள் அம்மா சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அத்தை சாப்பிட்டாங்க, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரேவதி அப்படின்னு சொல்கிறாரு தங்கராஜ். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எப்பயுமே என்னை புரிஞ்சிக்காம நான் செஞ்ச உதவியை யோசித்து பார்க்காம என்னை எதிர்த்து பேசிகிட்டு இருந்த அழகுமதி மறுபடியும் அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்கன்னு சுரேஷ் எனக்கு இந்த உண்மையை சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது அப்படியாங்க அப்படின்னு மலர் ஏற்கனவே இந்த உண்மையை சொல்லியிருந்தாலும் உடனே மலர் மூலமாக இந்த உண்மை தெரியும்னு சொன்னால் தங்கராஜ் என்கிட்ட கேள்வி கேட்பாரே அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே ரேவதி வந்து அப்படியா என்னாச்சு, அப்போ அழகுமதி எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டாங்களா அப்படின்னு தங்கராஜ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க ரேவதி. உடனே தங்கராஜ், என்ன ரேவதி அப்போ இந்த உண்மை உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எப்படிங்க தெரியும், நான் தான் எங்கள் வீட்டில் யாருக்கிட்டேயும் பேசவே இல்லையே, உங்களுக்கு சுரேஷ் தானே இந்த உண்மையை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம், உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் மலர் பாக்கியராஜ் எல்லாரும் உனக்கு உடனே ஃபோன் பண்ணுவாங்கல்ல, உனக்கு ஏற்கனவே இந்த உண்மை தெரியும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு தங்கராஜ். இல்லைங்க நான் யார்கிட்டேயும் பேசலை, நீங்கள் இப்போ இந்த உண்மையை சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே தெரியும். என்ன இருந்தாலும் அழகுமதி எங்கள் வீட்டு மருமக, சுரேஷ் எதுக்காக இப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ் செஞ்சது தான் சரி அப்படின்னு சொல்கிறாரு தங்கராஜ். உடனே ரேவதி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க, எதுக்குங்க சுரேஷ் செஞ்சது சரின்னு சொல்கிறீங்க, சுரேஷ் இப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது, என்ன இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அழகுமதி எங்கள் வீட்டிலே இருந்திருப்பாங்கல்ல, இப்போ சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் எங்ககிட்ட தானே கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லும்போது அவங்க கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன், ஆனால் அழகுமதி உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வர காரணமே நான் தான், இந்த கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன், ஆனால் என்னையே புரிஞ்சுக்காம எல்லாரும் முன்னாடியும் அழகுமதி கேள்வி கேட்டால, அதான் இப்போ அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் இப்போ அழகுமதியால் தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க, அழகுமதி நல்லா அனுபவிக்க போகிறா, என்ன இருந்தாலும் கண்டிப்பாக சுரேஷ் மனசு மாற போகிறதும் இல்லை, அழகுமதி மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறதும் இல்லை, அதான் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஸ்வீட்டெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கராஜ் இப்படி பேசுகிறத கேட்டுட்டு ரேவதி ரொம்பவே கோவமாக யோசிக்கிறாங்க. தங்கராஜுக்கு வேறு வேலை இல்லை, எப்படியாவது சுரேஷ் கிட்ட பேசி புரிய வைக்கணும், சுரேஷ் நம்ம பேச்சை கேட்டால் அழகுமதி மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் தங்கராஜ் எதுக்கு இப்படிலாம் யோசிக்கிறாருன்னு ஒன்றுமே புரியல. தங்கராஜ் தான் எப்பயுமே பிரச்சனை செய்வார், ஆனால் அழகுமதியை புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்காரு. சரி நம்ம இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரேவதியும் வராங்க. ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க ரேவதி. சுரேஷ் எதுக்காக இப்படியெல்லாம் செய்யணும், என் அம்மாவும் என் அப்பாவும் வேணும்னே இப்படி பிரச்சனை செஞ்சதால அழகுமதி எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பாங்க, எப்படியாவது அழகுமதி கிட்ட பேசணும், இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்யணும், மறுபடியும் அழகுமதி எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும், இதை பார்த்து நான் சந்தோஷப்படணும், மறுபடியும் அழகுமதி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தங்கராஜ் தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரேவதி. இங்கே ரேவதி எல்லா வேலையும் செய்கிறாங்க. தங்கராஜ் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். அழகுமதி நான் நினச்ச மாதிரியே அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க தங்கராஜ். இங்கே அழகுமதி அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க.
அழகுமதி வந்த உடனே, அழகுமதி என்ன நீ மட்டும் வந்திருக்க? நம்ம வீட்டு மாப்பிள்ளை சுரேஷ் வரலையான்னு கேட்குறாங்க. அவர் எப்படிம்மா வருவார்? நான் இப்படி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே சுரேஷ் தான். என்னை யாருமே அந்த வீட்டில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வேணும்னே பிரச்சனை செய்கிறாங்க. நான் என்ன பேச வரேன்னு கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு என்னை நம்ம வீட்டுக்கு அனுப்புனது சுரேஷ் தானே. அப்புறம் அவர் எப்படிம்மா என் கூட இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது நம்ம வீட்டு மாப்பிள்ளை சுரேஷா இப்படியெல்லாம் பேசினாரு? ஆமாம், அங்கே என்னதான் நடந்துச்சு? நீயும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். ஏற்கனவே தங்கராஜ் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்ப நீ இப்படி தான் தேவையில்லாமல் பேசின. அதனால தங்கராஜ் ரொம்ப கோவமாக இங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்போ வரைக்கும் தங்கராஜ் உங்கள் அப்பா கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. சரியாக சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நாங்கள் தான் கஷ்டப்படுறோம். நீயாவது அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு அழகுமதியோட அம்மா சொல்கிறாங்க. எவ்வளோமா பொறுமையாக இருக்க முடியும்? அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மலரக்கா எவ்வளோ பொறுமையாக இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் யாரும் மலரக்காவுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையே கொடுக்கறதே இல்லை. ஆனாலும் அவங்க பொறுமையாக இருக்காங்க. என்னால் அப்படி இருக்க முடியாது. நான் காலேஜுக்கு வேலைக்கு போகிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஏதாவது பிரச்சனை செய்யணும், நான் வீட்டிலே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் என்னமா செய்ய முடியும்? அதனால தான் இங்கே கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா பரவாயில்ல, ஆனால் சுரேஷுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருங்க. மறுபடியும் நான் அந்த வீட்டுக்கு போக போகிறதே இல்லை. அந்த வீட்டுக்கு தான் போகணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் நான் நம்ம வீட்லேயும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அழகுமதி இப்படிலாம் பேசுனா எப்படி? என்னைக்கா இருந்தாலும் நாங்கள் உனக்காக அவங்கக்கிட்ட பேச தான் செய்யணும். நீ மறுபடியும் சுரேஷ் வீட்டுக்கு போக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நாங்கள் போகலாமா, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே அழகுமதி பேசுகிறதெல்லாம் கேட்டு அழகுமதியோட அம்மாவும் அவங்க அப்பாவும் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. ஏற்கனவே சுரேஷ் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்ப தங்கராஜுக்கு சப்போர்ட் பண்ணாரு. நம்மக்கிட்ட சரியாக பேசவே இல்லை. அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அழகுமதி அவங்க வீட்டில் கொஞ்சம் கூட சந்தோஷமாக இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சுரேஷ் எப்பயுமே தங்கராஜ் பேச்சை தான் கேட்பாரு. அதனால் அழகுமதி சுரேஷ் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறான்னு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு அழகுமதியோட அப்பா. இங்கே தங்கராஜ் பேச்சை கேட்டு சுரேஷுக்கு அழகுமதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கவே கூடாது. நம்ம வீட்டில் அழகுமதி இருந்திருந்தா நிம்மதியாக இருந்திருப்பா, சந்தோஷமாக இருந்திருப்பா. இப்போ அழகுமதி நம்ம வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்துட்டா, இனி அவங்க வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு வர சொல்கிறாளே அப்படின்னு இங்கே அழகுமதியோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. ஆனால் அழகுமதி சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம குடும்பத்தை நான் பார்த்துப்பேன். நான் நல்லபடியாக வேலைக்கு போவேன், நல்லா சம்பாதிப்பேன், நம்ம குடும்பத்தை பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் இனி நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன். அதனால் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம், என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு பேசி புரிய வைக்கிறாங்க அழகுமதி. சுரேஷ் தங்கராஜோட வீட்டுக்கு வராரு. இங்கே தங்கராஜ், சுரேஷ் நீ வருவேன்னு சொன்ன உடனே நான் உனக்காக தான் இவ்வளோ நேரம் வேலைக்கு போகாமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர நேரமாயிருச்சு. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இங்கே அக்கா எப்படி இருக்காங்க அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. ரேவதி வந்த உடனே, சுரேஷு நீ வருவேன்னு இப்போ தான் தங்கராஜ் வந்து சொன்னார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, சரி சுரேஷ் நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ரேவதி அங்கே கிச்சனுக்கு வராங்க. இங்கே தங்கராஜ் ரொம்ப சந்தோஷமாக, சுரேஷு நீ இப்படியெல்லாம் செய்வேன்னு நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் சுரேஷு. அழகுமதி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு நீ அனுப்பிட்டல அப்படின்னு சொல்லும்போது, உடனே சுரேஷ் வந்து, அழகுமதி எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா. எவ்வளவோ பேசி புரிய வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அழகுமதி என் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டிருந்தா நானும் பொறுமையாக இருந்திருப்பேன். ஆனால் என்னால் மன்னிப்பு கேட்கவே முடியாதுன்னு சொல்லும்போது நானும் வேற என்ன செய்ய முடியும்? அதான் இப்படிலாம் பேசிட்டேன். இருந்தாலும் அழகுமதி வந்து இப்படி பேசியிருக்கவும் கூடாது. நானும் தேவையில்லாமல் பேசிட்டேன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சுரேஷு நீ சரியான வேலையை தான் செஞ்சுருக்க. இனி அழகுமதி உன்னை புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ அழகுமதிக்கு சரியான பதில் கொடுத்துருக்க. இப்படிலாம் செய்யாமல் இருந்திருந்தா அழகுமதி உன்னை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க, உன் பேச்சை கேட்கவும் மாட்டாங்க. இனி அழகுமதியோட அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பேசுவாங்க. அழகுமதிக்காக மன்னிப்பு கேட்பாங்கல்ல. அப்போ நீ வந்து என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்கும்போது, வேற என்ன செய்ய முடியும், அழகுமதி எங்கள் வீட்டுக்கு வரட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அழகுமதி இனி உங்கள் வீட்லேயே இருக்கட்டும்னு தான் நீ பேசணும். அப்போ தான் அழகுமதி புரிஞ்சுப்பாங்க. என்கிட்ட வந்து பேசட்டும், அழகுமதி என்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும். அதுக்கப்புறமா அழகுமதி உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணுமா வேண்டாமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, தங்கராஜ் மாமா நீங்கள் தான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சீங்க. இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே நீங்கள் தான். நான் உங்கள் பேச்சு தான் கேட்பேன். அழகுமதியோட அம்மாவும் அப்பாவும் எங்ககிட்ட பேச வந்தா நீங்கள் தங்கராஜ் மாமா கிட்ட பேசிக்கங்கன்னு சொல்லிடுறேன். சரிதானே அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் சுரேஷ் நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட. அழகுமதி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு தங்கராஜ்.
இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ரேவதி, என்ன தங்கராஜ் இப்படிலாம் பேசுகிறாரு, பிரச்சனையை சரி செய்யணும், ஆனால் வேணும்னே இங்கே வந்து அழகுமதி கண்டிப்பாக வந்து தங்கராஜ் கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறதே இல்லை. அழகுமதி வந்தாங்கன்னா தங்கராஜுக்கு சரியான பதில் கொடுப்பாங்க. ஆனால் அழகுமதி மன்னிப்பு கேட்கணுமா? தங்கராஜ் திருந்தவே மாட்டார். என் வாழ்க்கையில் தான் பிரச்சனை செய்கிறாரு. இப்போ அழகுமதி வாழ்க்கையிலையும் பிரச்சனை செய்யலான்னு நினைக்கிறாரா? அழகுமதி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாதுன்னு யோசிக்கிறாரு தங்கராஜ். இதெல்லாம் சரியில்லை. கண்டிப்பாக நான் அழகுமதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க. இப்படிலாம் அழகுமதிக்கு நான் சப்போர்ட் பண்ணால் தங்கராஜ் உடனே என்கிட்ட கேள்வி கேட்பாரு, பிரச்சனை செய்வார். ஆனால் இனி தங்கராஜ் பேச்சை கேட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. தங்கராஜ் வேணும்னே இங்கே சுரேஷ்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு, இதெல்லாம் சரியில்லை. சுரேஷ்க்கு தான் உண்மையை புரிய வைக்கணும் அப்படின்னு ரேவதி அங்கே வராங்க. சுரேஷ் காஃபி எடுத்துக்கன்னு சொல்லும்போது, அக்கா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆனால் நீ எதுக்காக தங்கராஜ் பேச்சை கேட்டுட்ருக்கேன்னு சொல்லும்போது தங்கராஜ் உடனே, ரேவதி என்ன பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் சரியாக தாங்க பேசுகிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சுரேஷ்கிட்ட நான் வந்து அழகுமதிக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு சொல்கிறேன். அப்போ தான் அழகுமதி உங்கள் வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருப்பாங்கன்னு சொல்லும்போது, அவங்க பொறுப்பான மருமக தான். நீங்கள் தான் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க. சுரேஷ் தங்கராஜை நம்பாத. தங்கராஜ் என் வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனை செய்கிறாரு. அதே மாதிரி நீயும் அழகுமதியை புரிஞ்சிக்காம நீ எப்போவும் தங்கராஜ் பேச்சை மட்டும்தான் கேட்கணுன்னு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அழகுமதி ஏற்கனவே தங்கராஜுக்கு சரியான பதில் கொடுத்ததால அழகுமதிக்கு இப்படிலாம் வந்து பிரச்சனை செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. நீ தங்கராஜ் பேச்சை கேட்டுட்டு இருந்தா அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நீ யோசிச்சாலும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ தங்கராஜ் பேச்சை கேட்கக்கூடாது. அழகுமதி நம்ம வீட்டு மருமக. என்னதான் அவங்க புரிஞ்சிக்காம பேசியிருந்தாலும் நீ அழகுமதிக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஏன் நம்ம அம்மாவை பற்றி உனக்கு தெரியாதா? அங்கே நம்ம வீட்டில் மலரணி எவ்வளோ வேலையை பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கியா? இல்லை அவங்க உனக்கு செய்கிற உதவிக்காக சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? இல்லை மலரன்னைக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்குறீங்களா? இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்களும் அழகுமதியை புரிஞ்சுக்கணும். அழகுமதி காலேஜுக்கு வேலைக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில் இருக்க எல்லா வேலையும் செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீ வந்து அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் நீ அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்படி எதுக்காக தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் அழகுமதி உன்னுடைய மனைவி. அவங்களுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணணும். அம்மா பேச்சை கேட்குறதெல்லாம் சரிதான். அம்மா சொல்கிற வேலையெல்லாம் அழகுமதி செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அக்கா என்னக்கா நீயும் புரிஞ்சுக்காம பேசுகிற? அழகுமதி நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா சுரேஷ் அழகுமதியை புரிஞ்சுக்கிட்டு சரியாக பேசுகிறான்னு சொல்லும்போது, போதுங்க. நீங்கள் என்னைக்காவது என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கீங்களா? எங்கள் வீட்டில் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு எல்லா உண்மையும் சுரேஷ்கிட்ட சொல்கிறாங்க ரேவதி. அக்கா என்ன சொல்கிற? தங்கராஜ் மாமா இவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காரா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு சுரேஷ். ஆமாம் சுரேஷ், நான் உண்மையை தான் சொல்கிறேன். இங்கே பாக்கியராஜ் அண்ணனுக்கு எல்லா உண்மையும் தெரியும். ஆனால் உங்கள் வீட்டில் உள்ள யாரும் என் வீட்டுக்கு வரக்கூடாது, நீயும் உங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதால தான் இப்போ வரைக்கும் அம்மா கிட்ட கூட நான் பேசவே இல்லை தெரியுமா? இருந்தாலும் நான் தங்கராஜ் வீட்டில் சந்தோஷமாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நான் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறேன். இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கேன். என்னால் உங்கள் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தேன். ஆனால் தங்கராஜ் உங்ககிட்ட பேசி இந்த பிரச்சனையை சரி செய்வாருன்னு நினச்சேன். ஆனால் மறுபடியும் அழகுமதி உங்கள் வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு இப்படி பேசும்போது நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு உண்மையை சொல்லிவிட்டு, இங்கே தங்கராஜ் பேச்சை நீ கேட்காத, முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீ அழகுமதி வீட்டில் போய் பேசி புரிய வச்சு அழகுமதியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வா. அப்போ தான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நான் தான் இந்த வீட்டில் கஷ்டப்படுறேன். நீயும் தங்கராஜ் பேச்சை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இருக்காத. அழகுமதி நம்ம வீட்டுக்கு வந்தாதான் உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீ அழகுமதியை புரிஞ்சுக்கிட்டு அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணால் அழகுமதியும் உன் பேச்சை கேட்பாங்க. எனக்கு தெரியும் அழகுமதியை பற்றி. அழகுமதி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் தங்கராஜ் பேச்சை கேட்டு அழகுமதிக்கு நீ பிரச்சனை செஞ்சனா நீ தான் ரொம்ப கஷ்டப்படணும். அதனால் என் பேச்சை நீ கேளு. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. தங்கராஜ் கிட்ட நீ பேசவும் வேண்டாம். நான் சொல்கிற மாதிரியே நீ அழகுமதி கிட்ட மன்னிப்பு கேளு. அப்போ தான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. அக்கா நீ என்ன சொல்கிற? நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது, பாக்கியராஜனும் நீ முதல்ல நம்ம வீட்டுக்கு வான்னு தான் கூப்பிட்டாரு. ஆனால் நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டேன். என்னை பற்றி நீ யோசிக்காத. எனக்கு நீங்கள் எல்லாரும் ரொம்பவே முக்கியம். நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். அதனால் அழகுமதி கிட்ட பேசி நம்ம வீட்டுக்கு நீ கூப்பிட்டு வந்த உடனே எனக்கு சொல்லு, நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் தங்கராஜ் பேச்சை நீ கேட்காத. முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது சுரேஷ் வந்து தங்கராஜ் கிட்ட சொல்கிறாரு,
என்ன மாமா, நீங்கள் எதுக்கு ரேவதி அக்காவுக்கு இவ்வளோ பிரச்சனை செய்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, என்ன சுரேஷு, நீ வந்து அழகுமதி பேசுனதெல்லாம் சரியில்லைன்னு சரியாக தான் யோசிச்சு இப்படிலாம் பேசியிருக்கேன்னு உன்னை பாராட்டுறதுக்காக தான் என் வீட்டுக்கு வர சொன்னேன். நீ ரேவதி பேச்சை கேட்டு என்ன கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொன்ன உடனே சுரேஷ் ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாரு. அக்கா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கேருந்து கிளம்புறாரு. என்ன ரேவதி இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாரு தங்கராஜ். ஆமாம், நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்க? அழகுமதிக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நினச்சிங்க. இப்போ அழகுமதி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டீங்க. அதான் சுரேஷ்கிட்ட உண்மையை சொன்னேன். அப்போ தானே சுரேஷ் உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க. இனி சுரேஷ் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டான். கண்டிப்பாக அழகுமதி எங்கள் வீட்டுக்கு திரும்பி வரதான் போகிறாங்க. அதனால தான் இப்படிலாம் பேசினேன் அப்படின்னு ரேவதி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. உடனே ரேவதி சொன்ன உண்மையால் சுரேஷ் என்கிட்ட கேள்வி கேட்குறான், என் பேச்சை கேட்காம உடனே கிளம்பிட்டான் அப்படின்னு ரேவதி மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு தங்கராஜ். கண்டிப்பாக சுரேஷ் மனசு மாற போகிறதும் இல்லை. ரேவதி சொன்ன மாதிரி இங்கே அழகுமதி மறுபடியும் ராகவன் வீட்டுக்கு வரப்போகிறதும் இல்லை அப்படின்னு தங்கராஜ் வந்து யோசிக்கிறாரு. இருந்தாலும் ரேவதி நம்ம பேச்சை கேட்காம அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கவே கூடாது. என்னதான் சொன்னாலும் ரேவதி நம்ம பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறா அப்படின்னு ரேவதி மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு தங்கராஜ்.